அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த ஒரு வார்த்தையை இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லு. உன் பிரச்சனை கண்டிப்பா தீரும். எளிமையான ஒரு சூட்சும பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பிரச்சனைகள் வாழ்க்கையில் பணம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், இதில் எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு பிரச்சனை அப்படின்னு உன் மனசு குழம்புதா, உடனடியாக அதே இடத்துல அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை உன்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இரு. அந்த பிரச்சனை அப்படிங்கிறதே உன் நினைவிலிருந்து நீங்கிடும். அந்த பிரச்சனை தீர்வதற்கான நல்ல ஒரு தீர்வு மட்டும்தான் உன் நினைவில் உண்டாகிக்கிட்டே இருக்கும். இப்போ டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு வார்த்தை இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். யார் சொல்லணும் யார் சொல்லக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அபயஹஸ்த ஜெயவீர ஆஞ்சநேயா, அபயஹஸ்த ஜெயவீர ஆஞ்சநேயா. வீரம், வெற்றி, தைரியம், காக்கிறது எல்லாமே பாருங்க இதில் வார்த்தையில் வந்துடும். அபயம் அப்படிங்கிறது பக்கத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுறது, ஜெயம்ங்கிறது வெற்றி, வீரம்ங்கிறது நமக்கு உண்டான தைரியத்தை கொடுக்கறது. இது எல்லாம் சேர்ந்து அந்த ஆஞ்சநேயரோட சேர்ந்து இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து அபயஹஸ்த ஜெயவீர ஆஞ்சநேயா, அபயஹஸ்த ஜெயவீர ஆஞ்சநேயான்னு இந்த ஒரு வார்த்தையை வாய்விட்டு சொல்லி பாருங்க. உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. இத்தனை முறை தான் சொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் யார் சொல்லக்கூடாது அப்படின்னா, மாத விளக்காக இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லக்கூடாது. அது மாதிரி தீட்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லக்கூடாது. தீட்டு காரியம் நடக்கக்கூடிய இடத்துல அமர்ந்தும் சொல்லக்கூடாது. அது மாதிரி சுத்தப்பத்தம் இல்லாத இடத்துல உட்காந்தும் சொல்லக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் புதிய சேனலை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே அதில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.